ஹலோ மைடிய கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 ஆரம்பிக்க போகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. பட் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோகமான விஷயம் எம்எஸ் தோனியோட ஃபேன்ஸுக்கு அண்ட் ஒரு சந்தோஷமான விஷயம் ருத்ராஜோட ஃபேன்ஸுக்குன்னு சொல்லலாம். அந்த கேப்டன்சி டிரான்சிஷன் நடந்தது. பட் ஆனால் இதில் இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு வயசு 25-26ன்னு வைங்களேன். நான் கிரிக்கெட் பார்த்து ரொம்ப அந்த இது எந்தூசியாசிஸ்டாக மாறுற அந்த காலகட்டங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச பெரிய பிளேயர்ஸ் இந்தியன் சைடில் அப்படின்னா எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஷிகர் தவான், இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஓகே, பட் அந்த ஸ்டார் வால்ட் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா விராட் கோலி, எம்எஸ் தோனி, அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா, இவங்க 3 பேர் தான். அவங்க 3 பேரும் ஒவ்வொரு டீமில் வந்து கேப்டனாக இருப்பாங்க. ஐபிஎல்னாலே அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும், அடிச்சுக்குவோம். நீ விராட் கோலி ஃபேனா, நான் வந்து எம்எஸ் தோனி ஃபேனா, வாடா. ஆர்சிபி சிஎஸ்கே, ரோஹித் சர்மா ஃபேனா, வா. அந்த சிஎஸ்கே எம்ஐ, அந்த ஒரு ரைவல்ரிஸ் இருக்கும்ல, அது வந்து இந்த 3 பேருக்குள்ளேயே நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இருப்போம். பட் நமக்கும் வயசாயிருச்சு, அவங்களுக்கும் வயசாகிட்டு இருக்கு. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் அன் எரா அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த வருஷம் ரோஹித் சர்மாவும் கேப்டன்சி பண்ணலை, விராட் கோலி கடந்த 2 வருஷமாக பண்ணலை, இங்கிட்டு வந்து எம்எஸ் தோனியும் கேப்டன்சியை விட்டுட்டாரு. அப்படிங்கிறப்போ அவ்வளோதான், அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டர் வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படி தான் இருக்க போகுது ஐபிஎல். நான் இந்த சீசனோட எம்எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர் ஆகலாம். மேபி 1 or 2 சீசன் விளையாண்டுட்டு விராட் அண்ட் ரோஹித் வந்து ரிட்டையர் ஆகலாம். எங்கெங்க நம்ம பார்த்து சின்ன வயசுலேருந்து பார்த்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் எங்கே அப்படிங்கிற அந்த யோசனைகள் வர்றப்போ எப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம தான், அதாவது நானா அந்த 25 அந்த ஸ்டேஜில் இருக்கிற, இல்லை 30 அந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், நம்ம வளர வளர கிரிக்கெட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பார்த்த எனக்கு வந்து 3வது சீசன் ஐபிஎல்லேருந்தே ஞாபகம் இருக்குது, ஐ திங்க் ஸோ அப்போலாம் நம்ம கிரிக்கெட்டு பார்த்ததுக்கும் இப்போக்கும் கிரிக்கெட் எந்த அளவுக்கு மாறி இருக்குது. என்னென்னமோ ஷார்ட்ஸ் வந்துருச்சு, என்னென்னமோ மாதிரி பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. நம்ம பார்த்த அந்த 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 கோல்டன் பீரியட் ஆஃப் பிளேயர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க. இன்னும் அவங்களோட டேலண்டான பிளேயர்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 3 பேர் வேற இதுக்கப்புறம் ஐபிஎல்ல ஒரு பெரிய, அதாவது விளையாடுவாங்க ஆனால் வேற ஒரு கேப்டனுக்கு கீழே அப்படின்லாம் கேட்குறப்பயே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, எம்எஸ் தோனிலாம் அப்படியே கேப்டனாகவே ரிட்டையர் ஆகி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எஸ், அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக தான் சீரியஸ்லி வந்து இருக்குது. இது ஒரு பெரிய கான்டென்ட் வீடியோ அப்படிலாம் கிடையாது. பட் ஆனால் இதை நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் நினச்சேன். பல நேரங்களில் பல இடங்களில் நம்ம விட்டு கொடுக்காம நம்மளோட ஸ்டார் பிளேயருக்காக சண்டை போட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஸ்டார் பிளேயரை இதுக்கப்புறம் நீ கேப்டன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வேற ஒரு பிளேயரை கொண்டுட்டு வர்றது மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு. எக்ஸாம்பிள் மும்பை இந்தியன்ஸ். இன்னொரு நம்ம பார்த்து வளர்ந்து எப்பா இந்த சடையன் தான்ப்பா நம்மளோட கிரிக்கெட் இது அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்த காலகட்டங்கள், அவரு ஒரு டைமில் தூக்கி நான் யங்ஸ்டர்ஸ்கிட்ட இதை கொடுக்க போகிறேன் அப்படின்னு கொடுக்குறப்போ நம்மளே அவரை யங்ஸ்டராக தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம், யங்ஸ்டராக தானே பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு அந்த வயசாகிற அந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குது. எஸ், சீரியஸ்லி ஒரு மாதிரி கோல்டன் பீரியட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னே சொல்லலாம். விராட் கோலி, ரோஹித் சர்மா, எம்எஸ் தோனி இருந்தது. இதுக்கப்புறம் இது மாதிரி பிளேயர்ஸ் உருவாவாங்க. நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க, ஜெய்ஸ்வால், கில், ருத்ராஜ், இன்னும் எவ்வளவோ பவுலர்ஸில் நல்ல டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் ஆனால் இவங்கள மாதிரிலாம் வருவாங்களா, இவங்க அளவுக்கு இருப்பாங்களா, எம்எஸ் தோனி மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்களா வேர்ல்டு லெவலில், ரோஹித் சர்மா மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்களா? ஏன்னா அவங்க 2 பேர்கிட்டையுமே 5 ட்ராஃபி இருக்குது. ட்ராஃபியை தாண்டி இந்த ஸ்கோர், அவங்க வந்தாலே ஒரு திருவிழாங்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல, அதெல்லாம் இனிமேல் கிடைக்குமா? இவ்வளோ ஃபேன் பேஸ் இவங்க 3 பேருக்கு இருக்கிற மாதிரி வேறு யாருக்காவது உருவாகுமா? பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எஸ், ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் கிரிக்கெட்டில் நம்ம இருந்திருக்கோம், நம்ம அதை ரசிச்சிருக்கோம். நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், இதுக்கு முன்னாடி நிறையா பிளேயருக்கு இது மாதிரி ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் விராட், ரோஹித், எம்எஸ்க்கு இருக்கிற ஃபேன்ஸ் அளவு இதுக்கு முன்னாடியும் இருந்ததில்லை, இதுக்கு அப்புறமும் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ நம்ம அந்த டைமில் இருந்திருக்கோம், நம்ம அதை ரசிச்சிருக்கோம், கொண்டாடி இருக்கோம், நம்ம தலைவனாக ஏற்று வச்சுருந்துருக்கோங்கிறதே பெரிய விஷயந்தான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா வாட்டி நம்மளே சிஎஸ்கே விசி எம்ஐ, ரோஹித், விராட்டு இப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கோம். ஓகே, இனிமேல் அது வேணாம். ஏன்னா அவங்களே ஒரு கேப்டனுக்கு கீழே தான் விளையாட போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் நிறையா பேர் நிறையா விஷயங்கள், அதாவது இதுவுமே மும்பை கப் அடித்தா கூட மும்பைடான்லாம் சொல்ல மாட்டானுங்க நம்ம ரோஹித் ஃபேன்ஸ். ஏன்னா அவனுங்க கடுப்பில் இருக்கானுங்க, எப்படா நீங்கள் கேப்டன்சி விட்டு தூக்குனீங்கன்னு. சிஎஸ்கே கப் அடித்தா கூட மேபி சொல்லுவாங்க, சிஎஸ்கே ருத்ராஜ் கப்பு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு.
பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி கப் அடிக்கணும், அந்த மனுஷன்கிட்ட அந்த கப்பை கொடுக்கணும். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.